Hi everyone, welcome to Netting Lit. UGTRB exam seriesல today டென்னசி வில்லியம்ஸோட பிளே த கிளாஸ் மினேஜரி வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருவோம். டென்னசி வில்லியம்ஸ் இவங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் லானியர் வில்லியம்ஸ் த தேர்டாக வந்து இருக்குது. ஹி வாஸ் பார்ன் இன் இயர் 1911 அண்ட் ஹி டைட் இன் இயர் 1983. அவரோட பெண் நேம் தான் என்ன அப்படின்னா இந்த டென்னசி வில்லியம்ஸாக வந்து இருக்குது. இவர் ஒரு அமெரிக்கன் பிளே ரைட், ஆல்சோ மூவிஸ்க்கெல்லாம் கூட ஸ்க்ரீன் ரைட்டிங் கூட இவங்க வந்து எழுதியிருக்காங்களாம். அமெரிக்காவோட கிரேட்டஸ்ட் பிளே ரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஜின் ஓநீல், ஆர்த்தர் மில்லர் இவங்க எல்லாம் வந்து கிரேட்டான பிளே ரைட்ஸாக வந்து இருந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இந்த டென்னசி வில்லியம்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுமே அவ்வளோ கிரேட்டான ஒரு அமெரிக்கன் பிளே ரைட்டாக தான் இருந்திருக்காங்க. அந்த 20th செஞ்சுரியில் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேமஸான பிளே ரைட்ஸாக இருந்திருக்காங்களாம். நம்ம டென்னசி வில்லியம்ஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிளேயை 1930 வந்து எழுதுறாரு. பட் அது ரொம்ப சக்ஸஸ்லாம் ஆகலை, ஃபேமஸ்லாம் எதுவுமே வந்து இவருக்கு வந்து கிடைக்கல. 1944 இவர் எழுதின த கிளாஸ் மினேஜரி அந்த பிளே வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளேயா வந்து மாறுது. அதுக்கப்புறம் தான் இந்த டென்னசி வில்லியம்ஸ் வந்து ரொம்ப ஒரு கிரேட்டான பிளே ரைட்டா எல்லாருக்கும் வந்து தெரியுது. முதல்ல இந்த பிளேயை வந்து சிக்காகோ அங்க இருக்க ஒரு தியேட்டர்ல தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் இது வந்து நிறைய பிரைஸ் வந்து இதுக்கு வந்து கிடைக்குது. அதனால இவங்க அந்த பிளேயை நெக்ஸ்ட் வந்து பிராட்வே அங்க போயிட்டு வந்து ப்ரீமியர் வந்து பண்றாங்களாம். பிராட்வே அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் ஒரு பிளேஸாக வந்து இருக்குது. அங்கே ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய தியேட்டர்ஸ் வந்து இருக்குமா. பிராட்வே தியேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய தியேட்டர்ஸ் வந்து இருக்குமா. ஸோ அங்கே போயிட்டு அந்த நியூயார்க் சிட்டிஸ் தியேட்டர் டிஸ்ட்ரிக்டில் இவரோட இந்த கிளாஸ் மினேஜரியை வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க. இந்த பிளேக்கு நிறைய நேம் அண்ட் ஃபேம் எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 1945 நியூயார்க் ட்ராமா கிரிட்டிக் சர்க்கிள் அந்த அவார்டும் கூட இந்த பிளேக்கு வந்து கிடைச்சிருக்குதான். இவரோட மற்ற ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர், கேட் ஆன் அ ஹாட் டின் ரூஃப், ஸ்வீட் பேட் ஆஃப் யூத், த நைட் ஆஃப் இகுவானா. இதில் எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் இந்த நேமை வந்து நீங்கள் வந்து கம் அக்ராஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. தென் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒர்க் த கிளாஸ் மினேஜரி. இதோட சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்ப்போம். முதல்ல இந்த ஒர்க்குக்கு வந்து இவர் த ஜென்டில் மேன் காலர் அப்படின்னு சொல்லி தான் நேம் வைக்கணும்னு சொல்லி இருந்திருக்காரு. த ஜென்டில் மேன் காலர், பட் லேட்டர் த கிளாஸ் மினேஜரி அப்படின்னே டைட்டில் வந்து கொடுத்துட்டாங்களாம். இந்த ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியை பற்றின ஃபோக்கஸ் தான் இந்த ஸ்டோரியில் வந்து இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து விங்ஃபீல்டு ஃபேமிலி. அதில் டாம் விங்ஃபீல்டு வந்து இருக்காரு. அவரோட மதர் அமாண்டா அண்ட் டாமோட சிஸ்டர் லாரா அண்ட் இன்னொரு ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்கள விசிட் பண்ண வருவாங்க, ஜிம் ஓ கார்னர்னு சொல்லிட்டு. அந்த ஜிம் ஓ கார்னர் தான் ஜென்டில்மேன் காலர்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னுமே டீட்டெயில்டாக வந்து தெரியும். ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ள தான் இந்த ஸ்டோரி வந்து ரிவால்வ் வந்து ஆகுது. இந்த ஸ்டோரியை இதுக்கு முன்னாடி நம்ம டென்னசி வில்லியம்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக வந்து எழுதியிருக்காங்களாம். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட நேம் வந்து போர்ட்ரைட் ஆஃப் அ கேர்ள் இன் அ கிளாஸ். போர்ட்ரைட் ஆஃப் அ கேர்ள் இன் அ கிளாஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் மினேஜரிக்கு இவங்க ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு நினச்ச டைட்டில் வந்து த ஜென்டில்மேன் காலராக வந்து இருக்குது. அண்ட் இதே ஸ்டோரியை இவங்களோட ஷார்ட் ஸ்டோரி வந்து போர்ட்ரைட் ஆஃப் அ கேர்ள் இன் அ கிளாஸில் வந்து இவங்க வந்து டெபிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிளே வந்து ஒரு சிங்கிள் ஆக்டில் இருக்க பிளே தான். ஒரே ஆக்ட் தான் இருக்குது. அந்த ஆக்டுக்குள்ள டோட்டலாக 7 சீன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரியோட ஃபார்மேட் வந்து மெமரி பிளேயாக வந்து இருக்குது. மெமரி பிளே அப்படின்னா என்ன அப்படின்னா கரண்ட்ல நடக்கிறது வந்து கிடையாது. ஒரு பர்சன் அவங்களோட மெமரியில் முன்னாடி நடந்த விஷயத்தை போர்ட்ரே பண்ணுற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் மெமரி பிளே. அப்போ கரண்ட்ல நடக்கிறது இல்லை, அவங்களோட லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அந்த மெமரி எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மெமரி பிளே. அண்ட் இதோட செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் டிப்ரெஷன் அந்த டைமில் நடக்கிற செட்டிங்காக வந்து இருக்குதான். கிரேட் டிப்ரெஷன் இது வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரில் நீங்கள் வந்து படித்தாலும் படிச்சிருப்பீங்க. இது அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். 1929 அந்த டைமில் ஒரு கிரேட்டான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து ஆகுது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னால பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஃபெயில் ஆகுது. நிறைய பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. நிறைய பீப்புளுக்கு அவங்களோட மணி, ஜாப் எல்லாமே வந்து காலியாகிறது. அதனால அந்த டைம்ல இருந்த பீப்புள் வந்து ரொம்ப பாவர்ட்டினால, அன்எம்ப்ளாய்மெண்ட்னால அண்ட் ஹங்கர்னால கஷ்டம் வந்து பட்டிருக்காங்களாம். இந்த டைமை தான் கிரேட் டிப்ரெஷன் சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம பிளேயோட பேக் ட்ராப்பும் பார்த்தோம் அப்படின்னா 1930s அந்த டைம்ல அமெரிக்காவில் நடந்த விஷயங்களை தான் போர்ட்ரே பண்ணுது. அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடந்தது வந்து 1929. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலியாகவும் இருக்காங்க. இவங்க செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு வந்து
பண்ணியிருக்காங்களாம். நம்ம ரைட்டர் டென்னசி வில்லியம்ஸ் வந்து இந்த ஒர்க்ல பிளாஸ்டிக் தியேட்டர் எலமெண்ட்ஸும் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் தியேட்டர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இமோஷன்ஸை அப்படியே வந்து ராவாக சொல்லாமல் அதுக்கு பதிலாக நிறைய மியூசிக் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, பின்னாடி ஸ்க்ரீன் இருக்கும்ல, ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வரது, லைட்டிங் அந்த செட்டிங் எல்லாம் மாற்றுறது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் தியேட்டர். இந்த பிளாஸ்டிக் தியேட்டரை இந்த கிளாஸ் மினேஜரியில் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஸ்டைலில் எழுதுறதுனால இந்த கிளாஸ் மினேஜரி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் ட்ராமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ராமா ஸ்டைலாக வந்து இருக்குது. இனி நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து போவோம். டோட்டலி 7 சீன்ஸ் வந்து இருக்குது. சீன் 1ல் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதோட செட்டிங் வந்து அந்த விங்ஃபீல்ட் அந்த ஃபேமிலியோட அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. இது வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த பில்டிங்கோட நேம் வந்து செயின்ட் லூயிஸ் டெனிமெண்ட் பில்டிங். அப்படின்னா டெனிமெண்ட் பில்டிங் அப்படிங்கும்போது இங்கே நிறைய பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து ரெண்ட்டுக்கு வந்து அதுவும் ரொம்ப லோவான ரெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த ஸ்டோரி வந்து நடக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் எஸ்கேப் ஸ்டேர்ஸ் வந்து இருக்குதான். இந்த ஃபயர் எஸ்கேப் ஸ்டேர்ஸ் அப்படின்னா ஃபயர் திடீர்னு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வீட்டில் அந்த மெயின் டோர் வழியாக போகாமல் வெளியே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சில ஸ்டேர்ஸ் வந்து கட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபயர் எஸ்கேப் இருக்குது. இவங்களோட லிவிங் ரூமில் ஒரு டைப்ரைட்டர் இருக்குது அண்ட் ஒரு டேபிளில் கிளாஸில் செஞ்ச அனிமல்ஸோட ஒரு டிஸ்பிளே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் ஷோகேஸ் எல்லாம் வைப்போம்ல, ஷோகேஸில் நமக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வைப்போம்ல, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டிஸ்பிளே கேஸ் வச்சு அது ஃபுல்லாகவே கிளாஸில் செஞ்ச அனிமல்ஸ் வந்து இருக்குது. நம்ம பிளேயோட டைட்டிலே பார்த்தோம் அப்படின்னா த கிளாஸ் மினேஜரி தான். மினேஜரி அப்படின்னாலே என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அதை வந்து ஒரு கேப்டிவிட்டியில் வச்சிருக்குது. முக்கியமாக எக்ஸிபிஷனுக்காக கேப்டிவிட்டியில் வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மினேஜரி. கிட்டத்தட்ட ஒரு ஜூ மாதிரி தான். ஜூவோட முந்தின காலத்து கான்செப்ட் மாதிரி ஒரு சர்டைனான ஒரு பிளேஸில் நிறைய அனிமல்ஸை வந்து வச்சுருப்பாங்க. அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. எக்ஸிபிட் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு வந்து போகலாம்ல. ஸோ அந்த கான்செப்டில் இந்த பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் மினேஜரியாக இருக்குது. கிளாஸில் செஞ்ச அனிமல்ஸோட சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் மாதிரி இருக்குது. அதையெல்லாம் ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் செஞ்ச அனிமல்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்பாலிக்கான விஷயங்களை நமக்கு வந்து போர்ட்ரே பண்ண போகிறாங்க. அதனால் அந்த வீட்டோட லிவிங் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்பிளே கேஸில் கிளாஸ் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களாம். ஆல்சோ அந்த ரூமில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்குது. இது வந்து ப்ளோன் அப்பாக இருக்குது. ப்ளோன் அப் அப்படின்னா ரொம்ப பழைய காலத்து ஃபோட்டோ அப்படின்னா கொஞ்சம் அது வந்து ஊதுன மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது வந்து அந்த விங்ஃபீல்டு ஃபேமிலியோட ஃபாதரோட ஃபோட்டோவாக வந்து இருக்குது. அந்த ஃபாதர் வந்து இப்போ அந்த வீட்டில் வந்து இல்லை. அந்த டைமில் உள்ள நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட் வந்து என்டர் ஆகுறாங்க. டாம் விங்ஃபீல்டு. அவர் வரும்போதே ஒரு மர்ச்சன்ட் செயிலர் அந்த காஸ்டியூமில் தான் வாராரு. ஒரு சிகரெட்டை வந்து ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு சொல்கிறாரு, நான் தான் இந்த நரேட்டர் ஆஃப் த பிளேயை வந்து இருக்க போகிறேன். இது வந்து ஒரு மெமரி பிளேன்னு பார்த்தோம்ல. ஸோ யாரோட மெமரியை ரீகால் பண்ணி நமக்கு கதையை சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த டாம் விங்ஃபீல்டோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அவரோட ஃபேமிலியில் நடந்த விஷயம், அதை எல்லாம் ஞாபகப்படுத்தி இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கதையாக வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லி இந்த டாம் விங்ஃபீல்டு தான் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸில் வந்திருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மர்ச்சன்ட் செயிலரோட ட்ரெஸ்ஸில் வந்து வந்திருக்காரு. இந்த பிளேயோட செட்டிங் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1930s அந்த டைமில் பீப்புள் வந்து இன்னுமே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னால, பாவர்ட்டினால. அதுதான் இந்த பிளேயோட செட்டிங்காக வந்து இருக்குது. டாம் வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு 5 கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாங்க. ஹிம்செல்ஃப் அவரை பற்றி சொல்கிறாரு. அவரோட மதரோட நேம் வந்து அமேண்டா, அவங்கள பற்றி பேசுகிறாரு. அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க டாமுக்கு, லாரான்னு சொல்லிட்டு. அண்ட் லாராவோட ஓல்டு ஸ்கூல் மேட் ஒருத்தர் இருக்காரு, ஜிம்முன்னு சொல்லிட்டு. அண்ட் இவரோட ஃபாதர் அங்கே இல்லை. அவர் வந்து எங்கேயோ இந்த ஃபேமிலியை வந்து விட்டுட்டு வந்து அவர் வந்து ஓடி வந்து போயிட்டாரு. அவரோட அந்த ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் அந்த ஹாலில் வந்து இருக்கு. கடைசியாக இந்த ஃபாதர் வந்து மெக்சிகோவில் இருந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு மட்டும் அனுப்பியிருக்காரா. அதுலேயுமே பெருசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஹலோ குட் பை அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கார்டு மட்டும் தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த ஃபேமிலியை விட்டுட்டு ஃபாதர் வந்து போயிட்டாரு. இதை எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி டாம் வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு. ஏன்னா அந்த மெயின் ஸ்டோரிக்குள்ளே வந்து போவோம்.
டாம் அவனோட லைஃப்ல முன்னாடி நடந்த விஷயங்களை ரீகால் பண்ணி சொல்றாரு. டாம் வந்து இப்பதான் மர்ச்சன்ட் சேலரா இருக்காரு. முன்னாடி இந்த மர்ச்சன்ட் சேலரா ஆகுறதுக்கு முன்னாடி அவரோட லைஃப்ல என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஸ்டோரி தான் இருக்குது. அந்த வீட்டோட டைனிங் ரூம் டேபிள் இருக்குல்ல, அங்கதான் முதல்ல இந்த பிளே வந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க. டாம் இருக்காங்க, டாமோட மதர் அமாண்டா இருக்காங்க அண்ட் லாரா இருக்காங்க. எல்லாரும் அந்த டைனிங் ரூம் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த பிளேயோட ஸ்கிரீன்ல நிறைய விஷயங்கள் வந்து வருது. இது வந்து ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்ற பிளே அப்படிதானே. அந்த டைம்ல ஸ்டேஜ்ல பின்னாடி ஸ்கிரீன் வந்து போட்டிருக்காங்களாம். அந்த ஸ்கிரீன்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் எழுதணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம வந்து போர்ட்ரே பண்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாமா. ஸோ இப்படி சில விஷயங்கள் வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து வருது. ஸோ அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் வேர்டுக்கு ஒரு வேளை கேட்கலாம். முதல்ல அந்த ஸ்கிரீன்ல வந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஓ சாண்ட் லெஸ் நெய்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா வேர் ஆர் த ஸ்னோஸ் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இவங்க எல்லாரும் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு விஷயங்கள் வந்து வருது. தென் மெயின் பிளாட்டுக்குள்ளே வருவோம். அமாண்டா வந்து அந்த சன் டாமை வந்து திட்டுறாங்களாம். உனக்கு வந்து அந்த டேபிள் மேனர்ஸே இல்லை, அந்த டேபிள் எட்டிக்கெட்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி சாப்பிடணும் அந்த மேனர்ஸே உனக்கு வந்து இல்லை டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர் வந்து டாமை வந்து திட்டுறாங்க. உடனே அவன் வந்து கோவப்பட்டுட்டு பக்கத்தில் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்காக வெளியே வந்து போயிடுறானா. இப்போ அந்த டேபிளில் வந்து அந்த மதர் அண்ட் டாட்டர் வந்து இருக்காங்க. அந்த டாட்டர் லாரா கிட்ட இந்த மதர் வந்து ஜென்டில்மென் காலர்ஸ் பத்தி பேசுறாங்க. ஜென்டில்மென் காலர்ஸ் இவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு சூட்டர். மேரேஜ் இருக்குல்ல, மேரேஜுக்கு பார்க்கும்போது ஒரு சூட்டர் மாதிரி தான். அந்த டைம்ல வந்து ஜென்டில்மேன் காலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு பார்ப்பாங்களாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி போகுமா. அந்த லவ் எல்லாம் பண்ணாம இப்போ நமக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் செட்டிங் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அந்த பிரைட் க்ரூம் இருக்காரு இல்ல, ஸோ யாருக்கு பொண்ணு வேணுமோ அவர் வந்து போயிட்டு ஹவுஸ்ல போயிட்டு அந்த கேர்ளை வந்து பார்ப்பாரு, அவர்கிட்ட பேசி பார்ப்பாரு. ஸோ பிடிச்சிருந்தா மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜென்டில்மேன் காலர்ஸ். லாராக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஏஜ் வந்து வந்துருச்சு. அதனால அவங்களோட மதர் வந்து ஜென்டில்மேன் காலர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களோட வயசில் நடந்த அந்த ஜென்டில்மேன் காலர்ஸ் வந்து என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு ஸ்டோரி மாதிரி அந்த டாட்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவங்களோட யூத் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சவுத் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளாக வந்து இருந்திருக்காங்களாம் அமாண்டா, அந்த மதர். ஸோ இவங்களை வந்து நிறைய ஜென்டில்மேன் காலர்ஸ் வந்து பார்க்க வந்து வந்திருக்காங்களாம். அதுவும் ஒரே சண்டே ஆஃப்டர்நூனில் 17 ஜென்டில்மேன் காலர்ஸ் வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்களாம். இவங்களோட வீடு வந்து மிசிசிப்பியில் இருக்குது. ஸோ ஒரே ஆஃப்டர்நூனில் என்னை வந்து 17 பேர் வந்து பார்க்க வந்தாங்க அப்படிங்கிறத இந்த அமாண்டா வந்து பெருமையாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி தான். பிடிச்சிருந்து அப்படின்னா அவங்க வந்து மேரேஜ் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போவாங்களாம் இந்த ஜென்டில்மேன் காலர்ஸ். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த மியூசிக் லைட்ஸ் எல்லாமே வந்து டிம் ஆகுது. மியூசிக்கும் பேக்ரவுண்டில் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் தியேட்டர் அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே வந்து வருது. மியூசிக் எல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ அதுக்காக மியூசிக் எல்லாம் கூட இடையில இந்த மாதிரி வரும். பின்னாடி ஸ்க்ரீனில் ஏதாவது விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ அந்த மதர் இருக்காங்கல்ல, மதர் வந்து அந்த டாட்டர் லாரா கிட்ட சொல்றாங்க, ஜென்டில்மேன் காலர்ஸ் வந்து எப்போனாலும் உனக்காக வந்து வரலாம். ஸோ வர டைமுக்கு முன்னாடி நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா டைப் ரைட்டிங் இருக்குல்ல, அதை வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே அகைன் த கிளாஸ் மெனேஜரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் வந்து பின்னாடி வந்து ஓடுது. அந்த டாட்டர் வந்து அந்த மதர் கிட்ட சொல்றாங்க, மதர் உங்களுக்கு வேணா 17 ஜென்டில்மேன் காலர்ஸ் ஒரே ஆஃப்டர்நூனே வந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படிலாம் வருவாங்களா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. மதர் நீங்கள் பாப்புலராக இருந்திருக்கீங்க, பட் அதே மாதிரி நான் அவ்வளோ பாப்புலர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் வந்து மதர் கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியே ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லாராவை ஒரு ஜென்டில்மேன் காலர் வந்து மீட் பண்ண போகிறாரு. அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து நடந்துச்சா என்ன ஆச்சு அப்படிங்கிற ஸ்டோரி தான் இந்த கிளாஸ் மேனேஜரியாக வந்து இருக்குது. சீன் 2ல் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த ஸ்க்ரீனில் பின்னாடி ஒரு இமேஜ் வந்து அக்கர் ஆகுது. அது என்ன அப்படின்னா ப்ளூ ரோசஸ். இது எல்லாமே வந்து ஒன் வேர்டு கூட கேட்கலாம். இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தென் லாரா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட ரூம்ல அந்த டேபிள் போட்டு அதில் இருக்க அந்த கிளாஸ் மெனாஜரியில் இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து பாலிஷ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த கிளாஸ் மெனாஜரியில் இருக்க எல்லா அனிமல்ஸும் வந்து யாரோடது அப்படின்னா இந்த லாராவோட தான். அதை இவங்க வந்து சுத்தம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களோட மதர் வந்து அமாண்டா அவங்க அந்த ஃபயர் எஸ்கேப் பிளஸ் டயர்ஸ் இருக்குல்ல, அந்த படிக்கட்டு வழியா மேலே வர்ற சத்தம் வந்து கேட்குது. உடனே அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சைடில் வச்சுட்டு டைப் ரைட்டரை எடுத்து வச்சு அதில் ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க வந்து
வந்து ஆக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்தாலே தெரியுது அந்த அம்மா வந்து ரொம்ப அப்செட்டாக வந்து இருக்காங்க. உடனே லாராக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ என்ன ஆச்சோ தெரியலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நர்வஸாக ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்களாம் லாரா. வந்த உடனே அந்த அம்மா வந்து கோவத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து டைப்ரைட்டரில் டைப் பண்ணுறதுக்கு சம் டயக்ராம்ஸ் வச்சுருக்காங்க, ஆல்ஃபபெட் எல்லாம் எழுதுன மாதிரி பேப்பர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே கிழிச்சு வந்து போடுறாங்க அமேண்டா கோவத்தில். அமேண்டாக்கு வந்து ஒரு உண்மை வந்து தெரிய வந்திருக்கும். அதனால தான் கோவமாக வந்து வந்திருக்காங்க. லாராவை ஒரு பிஸ்னஸ் காலேஜில் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க அமேண்டா. பட் லாரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு ஒரு ஃபியூ டேஸ்லேயே அந்த காலேஜ் போகிறத அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இந்த உண்மை அமேண்டாவுக்கு அந்த பிஸ்னஸ் காலேஜோட ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மூலமாக தெரிய வந்து வந்திருக்கு. அதனால ரொம்ப கோவத்தில் வந்து வந்திருக்காங்க. எதுக்காக காலேஜுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி லாரா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப எனக்கு வந்து ஆங்ஷியஸாக இருக்குது காலேஜுக்கு வந்தா, அண்ட் நான் ரொம்ப சிக்காக இருக்கேன், ஃபிசிக்கலி இல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு போகிறத அப்படியே வந்து ஸ்டாப் வந்து பண்ணிட்டாங்களாம். காலேஜுக்கு போகாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பார்க்ஸ் இருக்குது, அந்த பார்க்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறாங்க. மியூசியம், ஜூ, தென் க்ரீன் ஹவுஸ். க்ரீன் ஹவுஸ் அப்படின்னா ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பிளான்ட் எல்லாம் வளர்ப்பாங்க. அந்த க்ரீன் ஹவுஸோட நேம் வந்து ஜுவல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ரீன் ஹவுஸ். அங்கே எல்லாம் போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்து காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்திருக்காங்க. இதெல்லாம் தெரிய வந்தோடனே அந்த மதர் வந்து ரொம்ப வந்து கோவம் வந்து படுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அமேண்டாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க படிக்கலை அப்படிங்கிறதுனால கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து ruin ஆயிருச்சு. என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. லாராக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. நீ வந்து இப்படி பிஸ்னஸ் காலேஜ் போயிட்டு படிக்கவும் செய்யலை, நீ இப்படி இருந்த அப்படின்னா ஒரு ஸ்பின்ஸ்டர் மாதிரி ஆகிருவ. ஸ்பின்ஸ்டர் அப்படின்னா ரொம்ப வயசாகியும் மேரேஜே முடியாமல் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள தான் ஸ்பின்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பின்ஸ்டர்ஸோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு டிபெண்டான லைஃப், அடுத்தவங்களை சார்ந்தே வாழணும், எப்போவுமே நம்மளை வந்து ரொம்ப அடிமைப்படுத்துகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு லைஃப் வந்து உனக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கவலைப்படுறாங்களாம். அண்ட் இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், ஒரு ஸ்பின்ஸ்டராக ஆகிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேரேஜ் தான். லாராவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அமேண்டா. அண்ட் லாரா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்பமாவது ஏதாவது ஒரு பாயை வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு லாரா சொல்கிறாங்க, எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையன் மேலே வந்து ஒரு க்ரஷ் வந்து இருந்துச்சு. அவன் வந்து ஜிம், அவன் வந்து ஹை ஸ்கூல் ஹீரோ மாதிரி, அந்த ஸ்கூல்லையே அந்த டைமில் ஒரு ஹீரோயிக்கலான ஒரு ஃபிகராக இருந்த பாய் தான் இந்த ஜிம். எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கோரஸில் பாடும்போது அந்த பையன் வந்து என் பக்கத்தில் கூட உட்கார்ந்துருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த ப்ளூ ரோசஸ் பற்றின ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்களாம். லாராக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஒன் டைம் ப்ளூரோசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசீஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ், கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டமான ஒரு டிசீஸ், ப்ளூரோசிஸ். இது வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. அந்த பையன் ஜிம் இருக்கான்ல, இதை வந்து தப்பாக வந்து அவனுக்கு வந்து கேட்டுருச்சான். ப்ளூரோசிஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூ ரோசஸ்ன்னு கேட்டுருச்சு. அன்னையிலேருந்து அந்த பையன் வந்து நம்ம லாராவை இந்த மாதிரி ப்ளூ ரோசஸ் அப்படின்ட்டு சொல்லி அந்த நிக் நேமில் தான் கூப்பிடுவானா. ஸோ இந்த இன்சிடென்ட்டை வந்து லாரா வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அமேண்டா கடைசியாக சொல்கிறாங்க, ஓகே உனக்கு எப்படியும் ஒரு நல்ல பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ லாரா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வந்து அப்படி வந்து நினைக்காதீங்க, எனக்கு வந்து மேரேஜ் வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் ஒரு கிரிப்பிள்டு பர்சன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிரிப்பிள்டு அப்படின்னா கொஞ்சம் உடலில் ஊனம் இருக்கிறவங்க. இவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது போலியோ அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குல்ல, அது அஃபெக்ட் ஆகியிருக்கு. அதனால இவங்களோட 2 லெக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டான லென்த்தில் வந்து இருக்கும். அவங்க நடக்கும்போது கொஞ்சம் தாங்கி நடக்கிற மாதிரி இருக்குமா, அதனால காலில் அந்த பிரேசஸ் மாதிரி போட்டு இவங்க வந்து நடப்பாங்களாம். ஸோ இந்த கிரிப்பிள்டு பர்சனுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க. பட் அமேண்டா சொல்கிறாங்க, நீ வந்து கிரிப்பிள்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த வார்த்தையை எப்போவுமே, நீ உன்னோட சார்ம் வச்சு நீ வந்து நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணலாம், அதில் யாராவது ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மதர் வந்து சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு சீன் 3 வந்து பார்ப்போம். சீன் 3 ஆரம்பித்ததும் அந்த ஸ்க்ரீனில் ஆஃப்டர் த ஃபியாஸ்கோ அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து அப்பியர் வந்து ஆகுது. ஃபியாஸ்கோ அப்படின்னா ஒரு டிசாஸ்டரான ஒரு ஈவெண்ட். போன சீனில் பார்த்தோம்ல, இந்த லாரா வந்து காலேஜ் போகல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். டாம் வந்து அந்த ஃபயர் எஸ்கேப் பக்கத்தில் நின்றுட்டு அந்த ஆடியன்ஸை வந்து அட்ரஸ் வந்து பண்ணுறான். அவன் சொல்கிற மாதிரி தான் இந்த கதையெல்லாம் வந்து மூவ் ஆகி வந்து போயிட்டுருக்குது. அடுத்து லாராவோட பிஸ்னஸ் காலேஜ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த மதர் அமேண்டா வந்து எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு ஒரு ஜென்டில்மேன் காலரை பார்த்து ஃபைன் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க அப்படின்னு நினைக்கும் போதே பின்னாடி ஸ்க்ரீனில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு யங் மேன் கையில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி ஸ்க்ரீனில் வந்து பின்னாடி வந்து அப்பியர் ஆகுதான்.
இப்போ இந்த அமாண்டா வந்து ஒரு நியூ ப்ரொஃபஷனே எடுத்திருக்காங்களாம். அவங்களுக்கு அந்த ஃபேமிலியோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ்னால எக்ஸ்ட்ரா மணி வந்து தேவைப்படுது. அதனால இப்போ நியூவான ஒரு ப்ரொஃபஷன் வந்து எடுத்திருக்காங்க. இந்த வேலையில் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டெலிஃபோன் வந்து பண்ணணுமா. டெலிஃபோன் பண்ணி ஒரு மேகசின் இருக்குது, அந்த மேகசினோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். அந்த மேகசின் வந்து ஒரு லேடிஸ் மேகசினாக இருக்குது. அதோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, த ஹோம் மேக்கர்ஸ் கம்பெனியன். இந்த லேடிஸ் மேகசினை நிறைய பேர்கிட்ட ஃபோன் போட்டு வாங்க வந்து வைக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த மணி இருக்குல்ல, மந்த்லி இவ்வளோ அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மணியை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அதுதான் இவங்களோட வேலையாக வந்து இருக்கு. ஸோ டெலிஃபோனில் அமாண்டா வந்து பேசிட்டு இருக்காங்களாம். அப்போ ஏதோ ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, இந்த மேகசின் வந்து ஒரு சூப்பர் மேகசின், அதில் ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கான் வித் த விண்ட் அந்த ஸ்டோரியாக வந்து இருக்கும். இந்த கான் வித் த விண்ட் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் நாவல். அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான ஒர்க் வந்து இந்த மேகசினில் வந்து இருக்குது. ஸோ இந்த மேகசினை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சன் டாம் அண்ட் மதர் அமாண்டா வந்து கர்டனுக்கு பின்னாடி வந்து ஆர்கியூ வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். லாரா வந்து கொஞ்சம் கர்டனுக்கு முன்னாடி நின்றுட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. லாராவால் எதுவும் பண்ண முடியலை, ஹெல்ப்லெஸ்ஸாக அங்கே நடக்கிற அந்த ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை வந்து நடக்குது மதர் அண்ட் சன் கிடையில. அதை வந்து கேட்டுட்டு வந்து இருக்காங்களாம். டாம் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு ப்ரைவசியே வந்து இல்லை. டாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து வந்தான். சாப்பிடும்போது அந்த மதர் வந்து டேபிள் எட்டிக்கெட் வந்து இல்லைன்னு சொல்லி திட்டும்போது அங்கேருந்து எஞ்சி வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் டாம் வந்து இப்போ தான் வரான். பட் அந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறது இந்த டாம் தான். எனக்கு இந்த வீட்டில் வந்து ப்ரைவசியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக இப்போ வந்து அந்த சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இவன் வந்து டிஹெச் லாரன்ஸோட ஒரு புக்கை வந்து லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பானா படிக்கிறதுக்கு. இவனுக்கு இந்த ரீடிங் ரைட்டிங் இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் வந்து இருக்குது. ஸோ அந்த டிஹெச் லாரன்ஸோட புக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த மதர் அமாண்டா வந்து இந்த புக்கை ஒரு ஹிடியஸான புக்குன்னு சொல்லிட்டு லைப்ரரியில் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாங்களாம். ஸோ அதில் தான் அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருந்த டைப்ரைட்டர் ஒரு சைடில் வந்து இருக்குது. டாம்க்கு ரைட்டிங்கில் ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை அவன் வந்து பேப்பரில் வந்து மேனுஸ்கிரிப்டாக வந்து எழுதி வந்து வச்சுருக்கான். அது எல்லாமே அந்த டைனிங் ரூமோட ஃப்ளோரில் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி கிடக்குது. அந்த சண்டையில் எல்லாத்தையும் தூக்கி வந்து வீசியிருக்காங்க. ஸோ டாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். பட் அமாண்டா சொல்கிறாங்க, நீ வந்து போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய அக்யூசேஷன்ஸும் வைக்கிறாங்க. டாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நைட்டு வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல் மூவிஸ்க்கு வந்து போகிறானா, அந்த படங்களை பார்க்கறதுக்கு வந்து போகிறானா. ஸோ இப்படி நைட்டு வந்து போயிட்டு படம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் இவன் வந்து ஜாபுக்கும் போகணும். ஜாபுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இதனால உன்னோட வேலையை வந்து போகிறோம், அதனால நீ இப்படிலாம் போகாத, கொஞ்சம் பொறுப்பாயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த மதர் வந்து சொல்கிறாங்க. உடனே டாமோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுறான். எனக்கு அந்த வேர் ஹவுஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக நான் இறந்து போயிட்டேன்னா கூட பரவாயில்ல, அந்த வேர் ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாபை ஒரு பெரிய ஜாப்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லாதீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ரூமில் இவங்களோட ஃபாதரோட ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த ஃபோட்டோவை பாயிண்ட் அவுட் வந்து பண்ணுறான். நான் உண்மையாகவே செல்ஃபிஷாக இருந்தேன் அப்படின்னா எப்போவோ இந்த ஃபேமிலியை அந்த ஃபாதர் விட்டுட்டு போன மாதிரி நானும் வந்து போயிருப்பேன். நான் இன்னும் போகலை, நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்து செல்ஃபிஷ்லாம் கிடையாதுன்னு சொல்கிறான். அண்ட் கடைசியாக சர்காஸ்டிக்காக ஒரு ரிமார்க் வந்து கொடுக்குறான். நான் ஒரு டபுள் லைஃப் தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் இது சும்மா பில்டப் பண்ணி தான் சொல்கிறான். நான் டெய்லி நைட் வந்து ஓபிஎம் டென்க்கு வந்து போவேன். ஓபிஎம் டென் அப்படின்னா ட்ரக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற பிளேஸ்க்கு போவேன். கேசினோ சூதாட்டம் பண்ணுவாங்கல்ல, அங்கே போவேன். அது மட்டும் இல்லை, ரவுடிசம்லாம் பண்ணிட்டு யாரையாவது கொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹையர் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுவும் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர் கிட்ட ரொம்ப சர்காஸ்டிக்கலாக பேசுகிறானா. இதெல்லாம் அவன் பண்ணலை, அவன் வந்து நைட்டு மூவிஸ்க்கு தான் போகிறான். பட் மதர் திட்டுறதுனால இதெல்லாம் கூட நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் வந்து சொல்லிட்டு அங்கே இருக்க அவனோட ஓவர் கோட்டை எடுத்து போட ட்ரை பண்ணுறான். பட் அதை வந்து கரெக்டாக டக்குன்னு அந்த கோவத்தில் வந்து போட முடியலை. ஸோ அதை அப்படியே த்ரோ பண்ணும்போது அங்கே இருந்த சில கிளாஸ் அனிமல்ஸ் மேலே பட்டு அது வந்து கீழே வந்து விழுந்துருது. லாரா வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்னோட கிளாஸ் மேனேஜர் இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி லாரா வந்து ஷ்ரீக் வந்து பண்ணுறாங்களாம். அமாண்டாவுக்கு ரொம்ப கோவம் வந்து வருது. நான் இனிமேல் டாம் கிட்ட வந்து பேசவே மாட்டேன், அவன் எப்போ என்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறானோ அது வரைக்கும் டாம் கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த கிளாஸ் மேனேஜரியில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் கீழே விழுந்தோடனே டாமே போயிட்டு அந்த கிளாஸ் உடஞ்சிருக்கதெல்லாம் அவன் வந்து எடுத்து வந்து வைக்கிறான். லாரா வந்து அப்படியே அமைதியாக வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் 3 வந்து முடியுது. அண்ட் சீன் 3யோட இந்த லெக்சர் வந்து முடியுது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒர்க்காக இருக்கிறதுனால ஒரு பிரேக் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லெக்சர்லேயே சீன் 4 to 7 வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.